புதுசா எஸ்எம்சிக்குள்ள வர நியூ ட்ரேடர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு ஹையை மார்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ப்ராக்டிகல் இண்டிகேட்டரை பார்த்து இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு லோ ஒன்று கிடைச்சிட்டு இப்ப என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா ஃபேவலிக்கு இப்ப பார்த்து ஓடோ பிளாக்ஸ் இருந்தால் ஒரு ஓடோ பிளாக்ஸ் அவங்க மார்க் பண்ணுவாங்க. ஒன்று இல்லை எத்தனை ஓடோ பிளாக்ஸ் இருக்கோ அவ்வளவே மார்க் பண்ணுவாங்க. இப்ப இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு அவங்க என்ன நினைப்பாங்கண்டா, ஆனா இது உண்மை கிடையாது. சரியா? இப்ப இந்த ஹை லோ இன்டியூஸ்மெண்ட் அதுக்கப்புறமா ஓட்டோ பிளாக்ஸ் இது எல்லாமே எஸ்என்சி வரும் 10% மட்டும்தான். அப்ப நம்மள பல பேர் இதுதான் எஸ்என்சி என்று நம்பிக்கொண்டிருக்கோம். நீங்க பிளைண்டா ஓட்டோ பிளாக்ஸை மட்டும் நம்பிக்கொண்டு நீங்க எந்த எடுக்க படிக்கிறீங்களா இருந்தா நீங்க கட்டாயம் தோஸ்தான் தான் இருக்கீங்க. எஸ்என்சி என்றது ஒர்க் பண்ணாதா? ஓட்டோ பிளாக் ஒர்க் பண்ணாதா? இன்டியூஸ்மெண்ட் எடுத்த பிள்ளையா சொல்லி கேட்டா நீங்க டெக்டல் டூலை பார்த்து இன்டியூஸ்மெண்ட்டை மார்க் பண்ணிருக்கீங்கன்னா அது பிள்ளை. எஸ்எம்சி பிள்ளையான்னு சொல்லி கேட்டா எஸ்எம்சி பிள்ளை இல்லை, எஸ்எம்சி சரி. ஓடோ பிளாக் பிள்ளையாண்டா ஓடோ பிளாக்கும் சரி. ஆனா முழுக்க முழுக்க ஓடோ பிளாக்கை மட்டும் வச்சுக்கொண்டு என்று எடுக்க கூடாது. அது தவிர நிறைய விஷயங்கள் நீங்க அதை லேர்ன் பண்றதுக்கு இருக்கும். அப்ப எங்கேயாச்சும் நீங்க ஒரு இடத்துல எஸ்எம்சி படிக்க படிக்கிட்டீங்கன்னால் இந்த ஃபேவலிக்கு ஓடோ பிளாக் இன்டியூஸ்மெண்ட் ஹைலோ இதெல்லாம் தாண்டி நீங்க தனியா நீங்க உங்களுக்கு டைம் ஒன்று எடுத்து நீங்க தனியா படிக்கிறதுக்கு படிக்கணும் தேடி தேடி. சரியா? அப்ப உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி தரவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு ஒரு சிலபஸ் ஒன்று இருக்கும் தானே, அதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்ப நீங்க அதோட மட்டும் நிக்க கூடாது. நீங்க அதோட நிக்காம என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க சுயமா தேடி படிக்கிறது படிக்கணும். எஸ்என்சி என்றது என்னையை பொறுத்த வரைக்கும் கடல். இது நான் என் அனுபவத்தில் கண்ட ஒரு விஷயம். இப்ப நானும் ஸ்டார்டிங்ல எஸ்என்சில ஓட பிளாக் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுட்டு ப்ராக்டிகல் டூல் எல்லாம் போட்டு வச்சுட்டு எல்லாமே செஞ்சு பார்த்தா எல்லாமே ஃபெயிலியர். அப்ப ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு அதுக்கான ரீசன் நான் தேடி கண்டுபிடிக்கிறது வலிக்கிறேன். இன்றைக்கு எனக்கு எஸ்என்சி வச்சுக்கொண்டு பெரிய அளவு போயிட்டு போறதுக்கு ஏறும். அப்ப அந்த அளவுக்கு நான் தேடி படிச்சேன். அப்ப நீங்களும் வெறுமனே ஓட பிளாக்ல மட்டும் தங்கிட்டு நிக்காம இதே இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது, ஏன் இந்த இடத்துல பனிஷ்டு 3 கிடைச்சிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தேடி படிக்க வலிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால்தான் உங்களுக்கு அதுல சக்சஸ் ஆகிறது ஏறும். சரியா? இப்ப மார்க்கெட்ல ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு ரீசன் வந்து கட்டாயம் இருக்கும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க அப்படின்னா அதுதான் மார்க்கெட் அது இப்ப எப்படி மூவ் ஆக முடியாது யாருக்கும் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் எஸ்என்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் நமக்கு ரீசன் சொல்லல. ஏன் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பிக்கிட்டு ஒரு சில இடத்துல மட்டும்தான் நமக்கு ரீசன் சொல்லலாது. ஆனா 90% இடத்துல நமக்கு ஏன் இந்த மார்க்கெட் இந்த மாதிரி திரும்பிக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி நமக்கு கட்டாயம் ரீசன் சொல்றதுக்கு ஏறும். அப்படி மார்க்கெட்டை வச்சு கொண்டு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நமக்கு ரீசன் சொல்ல தெரியலன்னு சொல்லி சொன்னால் நம்மளோட எஸ்என்சி பிழை என்று அர்த்தம். சரியா? அப்ப ஏன் மார்க்கெட் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றதுக்கான காரணத்தை நீங்க கண்டுபிடிக்கும் வரைக்கும் அது வரைக்கும் நீங்க படிக்கிறத நிப்பாட்டவே கூடாது.